வணக்கம் நண்பர்களே. வெல்த் பிராவோ தமிழ் யூடியூப் சேனலுக்கு உங்களை அன்புடன் வரவேற்கிறேன். வீடியோக்குள்ள போறதுக்கு முன்னாடி வெல்த் பிராவோ தமிழ் யூடியூப் சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணுங்க, சப்போர்ட் பண்ணுங்க. இன்னைக்கு வீடியோல எதை பத்தி பார்க்க போறோம்னா, யுஎஸ் மார்க்கெட்ல எப்படி இன்வெஸ்ட் பண்றது, யுஎஸ் மார்க்கெட்ல இன்வெஸ்ட் பண்றதுனால என்னென்ன அட்வான்டேஜஸ், யுஎஸ் மார்க்கெட்ல நாம ஏன் இன்வெஸ்ட் பண்ணணும் அப்படிங்கிற எல்லா தகவல்களையும் இந்த வீடியோல முழுசா பார்க்கலாம். வீடியோக்கு போறதுக்கு முன்னாடி ஒரு சின்ன டிஸ்க்ளைமர். இந்த வீடியோல சொல்லப்படுற எல்லா தகவல்களும் எஜுகேஷனல் அண்ட் ட்ரைனிங் பர்பஸ்க்காக மட்டும்தான், வேற எந்த நோக்கத்துக்காகவும் கிடையாது. நீங்க இன்வெஸ்ட்மெண்ட்டை ஸ்டார்ட் பண்றதுக்கு முன்னாடி ஓன் ரிசர்ச் பண்ணிட்டு செபி ரிஜிஸ்டர் அட்வைஸ்டரை கேட்டுட்டு இன்வெஸ்ட்மெண்ட்டை ஸ்டார்ட் பண்ணுங்க. இப்ப வாங்க வீடியோக்குள்ள போகலாம். இப்ப ஏன் யூஎஸ் மார்க்கெட்ல இன்வெஸ்ட் பண்ணணும் அப்படிங்கிறதுக்கான பாயிண்ட்ஸை கீழே கொடுத்துருக்கேன். அதுல முதல் பாயிண்ட் பாத்தீங்கன்னா வேர்ல்டஸ் லார்ஜஸ்ட் எக்கனாமி. அதாவது இன்னைக்கு வேர்ல்டுலயே நம்பர் 1 லார்ஜஸ்ட் எக்கனாமி எந்த கண்ட்ரின்னு பாத்தீங்கன்னா சைனாவோ இந்தியாவோ கிடையாது, அமெரிக்கா தான். அதனாலதான் உங்களோட இன்வெஸ்ட்மெண்ட்டை அமெரிக்காலையும் ஸ்டார்ட் பண்ணுங்க அப்படின்னு நான் சொல்றேன். அதே போல நீங்க இந்தியாவில இருந்தே அமெரிக்கா பங்குகளையும் மியூச்சுவல் ஃபண்ட்ஸையும் இடிஎஃப்ஸையும் உங்களால வாங்கிக்க முடியும், விற்க முடியும். அதே போல அமெரிக்கா பங்குகளை உங்களால ட்ரேட் பண்ணிக்க முடியும். அதே போல அமெரிக்கா கமோடிட்டிஸான கோல்டு, சில்வர், யுரேனியம் இது போல கமோடிட்டிஸையும் உங்களால வாங்க முடியும், விற்க முடியும். இது பாத்தீங்கன்னா மிகப்பெரிய அட்வான்டேஜஸ். அதே போல இதுல இருக்க மெயின் அட்வான்டேஜஸ் என்னன்னா, நீங்க வேர்ல்டு லார்ஜஸ்ட் எக்கனாமி உள்ள நிறுவனங்கள்ல உங்களால பார்ட்டிசிபேட் பண்ண முடியும். அதனால உங்களோட இன்வெஸ்ட்மெண்ட் பாத்தீங்கன்னா சீக்கிரமா க்ரோ ஆகிறதுக்கான வாய்ப்பு அதிகமா இருக்கு. அதனாலதான் உங்களை நான் யூஎஸ் மார்க்கெட்ல இன்வெஸ்ட் பண்ண சொல்றேன். அடுத்து ரெண்டாவது அட்வான்டேஜ் பாத்தீங்கன்னா டாலர் ஸ்ட்ரென்த். அதாவது நாளுக்கு நாள் பாத்தீங்கன்னா யூஎஸ் டாலரோட வேல்யூ அதிகமாயிட்டே தான் போயிட்டு இருக்கு. அதனால உங்க கரன்சியை டாலர்ல நீங்க வச்சுக்கும் போது உங்க கரன்சி பாத்தீங்கன்னா ஆட்டோமேட்டிக்காவே அப்ரிசியேட் ஆகும். அடுத்து மூணாவது அட்வான்டேஜ் பாத்தீங்கன்னா, நீங்க இந்தியாவில் சில ப்ராடக்ட்ஸ் பாத்தீங்கன்னா யூஎஸ் ப்ராடக்ட்ஸ் தான் இருக்கும். ஃபார் எக்ஸாம்பிள் நீங்க ப்ரௌஸ் பண்ணக்கூடிய ஒரு கூகுளா இருக்கலாம், நீங்க லேப்டாப் யூஸ் பண்ணக்கூடிய ஒரு ஆப்ரேட்டிங் சிஸ்டமான மைக்ரோசாஃப்டா இருக்கலாம். அதே போல நீங்க லேப்டாப்ல யூஸ் பண்ணக்கூடிய கிராபிக்ஸ் கார்டு செமிகண்டக்டர்ஸான என்விடியாவா இருக்கலாம். அதே மாதிரி ஆப்பிள் ஐபோனா இருக்கலாம். இது எல்லாமே பாத்தீங்கன்னா யூஎஸ் ப்ராடக்ட்ஸ் தான். நீங்க இந்த யூஎஸ் ப்ராடக்ட்ல நீங்க இன்வெஸ்ட் பண்ணும் போது உங்களோட இன்வெஸ்ட்மெண்ட் பாத்தீங்கன்னா சீக்கிரமா க்ரோ ஆகிறதுக்கு அதிக வாய்ப்பு இருக்கு. அதாவது இந்த கம்பெனிஸ் எல்லாமே ட்ரில்லியன் பேசஸ் உள்ள மார்க்கெட் கேபிட்டலைசேஷன் உள்ள கம்பெனிகள். அதனால இந்த கம்பெனில நீங்க இன்வெஸ்ட் பண்றது மூலியமா உங்களோட இன்வெஸ்ட்மெண்ட் சீக்கிரமாவே 2x 3xல உங்களோட இன்வெஸ்ட்மெண்ட் சீக்கிரமாவே க்ரோ ஆகும். நாலாவது அட்வான்டேஜ் பாத்தீங்கன்னா லாங் டேர்ம் வெல்த் கிரியேஷன். எப்பயுமே லாங் டேர்ம் வெல்த் கிரியேஷனுக்கு குளோபல் டைவர்சிஃபிகேஷன் ரொம்ப இம்பார்ட்டன்ட். அதனால எப்பயுமே நீங்க இந்தியன் மார்க்கெட்ல மட்டும் இல்ல யூஎஸ் மார்க்கெட்ல இன்வெஸ்ட் பண்றது மிகப்பெரிய அட்வான்டேஜஸ் கொடுக்கும். லாங் டேர்முக்கு அது ரொம்ப சப்போர்ட் ஆகும். ஏன் நம்ம குளோபல் டைவர்சிஃபிகேஷன் இம்பார்ட்டன்ட் அப்படிங்கிறத அடுத்த ஸ்லைட்ல பார்க்கலாம். ஏன் நான் இம்பார்ட்டன்ட் அப்படின்னு சொல்றேன்னா, நீங்க எப்பயுமே ஒரே இடத்துல இன்வெஸ்ட்மெண்ட்டை வச்சுட்டு இருக்கும் போது, அதாவது இந்தியாவில் மட்டும் இன்வெஸ்ட் பண்றீங்கன்னு வச்சுக்கலாம். அப்படி நீங்க இந்தியாவில் மட்டுமே இன்வெஸ்ட் பண்ண ஸ்டார்ட் பண்ணும் போது ஒரு ஃபினான்சியல் கிரைசஸ் ஏற்படும் போது உங்களோட இன்வெஸ்ட்மெண்ட் பாத்தீங்கன்னா பாதியா குறையலாம், உங்களுக்கு நிறைய லாஸ் ஏற்படலாம். இதே நீங்க குளோபலா உங்க இன்வெஸ்ட்மெண்ட்டை பிரிச்சு வைக்கும் போது அந்த லாஸ் பாத்தீங்கன்னா ஹெட்ஜ் ஆயிடும். அதாவது நீங்க இந்தியாவில் இன்வெஸ்ட் பண்ணியிருக்கும் போது லாஸ் கிடைச்சிருக்கலாம், அதே டைம் பாத்தீங்கன்னா யூஎஸ் மார்க்கெட் பாத்தீங்கன்னா அதிக லாபத்தை உங்களுக்கு ஈட்டி கொடுத்துருக்கலாம். அதனால பாத்தீங்கன்னா உங்களோட இன்வெஸ்ட்மெண்ட் கொஞ்சம் சேஃபா இருக்கும். அதே போலதான் கரன்சி ரிஸ்க். நாளுக்கு நாள் பாத்தீங்கன்னா கரன்சியோட வேல்யூ பாத்தீங்கன்னா அதிகமாயிட்டே தான் போயிட்டு இருக்கு யூஎஸ் கரன்சியோட வேல்யூ. ஸோ நீங்க இந்திய கரன்சியை மட்டும் ஹோல்ட் பண்ணாம யூஎஸ் கரன்சியாவும் கன்வெர்ட் பண்ணி ஹோல்ட் பண்ணும் போது உங்களோட ரிஸ்க் பாத்தீங்கன்னா கொஞ்சம் கம்மியா இருக்கும். அடுத்தது பாத்தீங்கன்னா செக்டாரல் டைவர்சிஃபிகேஷன். அதாவது இந்த இடத்துல நான் எதை சொல்ல வரேன்னா, இந்தியாவில் பாத்தீங்கன்னா பேங்க் செக்டார் இருக்கு, ஆட்டோ செக்டார் இருக்கு, ஐடி செக்டார் இருக்கு, இந்த மாதிரி செக்டார்ஸ் இருக்கு. பட் பாத்தீங்கன்னா செமிகண்டக்டர் ரிலேட்டடான செக்டார்ஸ் பாத்தீங்கன்னா ரொம்ப கம்மியா இருக்கு. இதே யூஎஸ்ல பாத்தீங்கன்னா செமிகண்டக்டர் செக்டார்ஸ் இருக்கு, ஃபார் எக்ஸாம்பிள் என்விடியா. ஸோ நீங்க அந்த செக்டார் பேஸ் டைவர்சிஃபிகேஷன் உங்களுக்கு வேணும்னா நீங்க யூஎஸ் மார்க்கெட்ல இன்வெஸ்ட் பண்றது ரொம்ப இம்பார்ட்டன்ட் நான் சொல்லுவேன். இதனாலதான் உங்களோட இன்வெஸ்ட்மெண்ட்டை எப்பயுமே பிரிச்சு பிரிச்சு இன்வெஸ்ட் பண்ணுங்க. எப்பயுமே அதாவது ஒரு பழமொழி இருக்கு, எல்லா முட்டையும் ஒரே கூடையில வைக்காதீங்கன்னு சொல்லுவாங்க. ஏன்னா அந்த 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 கூடை கீழே விழுவும் போது எல்லா முட்டையுமே உடஞ்சிரும். அது போலதான் நீங்க ஒரு இடத்துல மட்டுமே இன்வெஸ்ட்மெண்ட் வைக்காதீங்க, பல இடத்துல பிரிச்சு பிரிச்சு வைங்க. அடுத்தது யூஎஸ் மார்க்கெட்ல இன்வெஸ்ட் பண்றதுக்கான வழிகளை பார்க்கலாம். யூஎஸ் மார்க்கெட்ல பாத்தீங்கன்னா நாம நிறைய வழியில இன்வெஸ்ட் பண்ணலாம். ஒன்னு பாத்தீங்கன்னா டைரக்ட் புரோக்கர், அதாவது இன்டராக்டிவ் புரோக்கர்ஸ்,
ஷேர்லெஸ், இந்த மாதிரி யூஎஸோட டைரக்ட் புரோக்கர்ல நம்மளால யூஎஸ் மார்க்கெட்ல இன்வெஸ்ட் பண்ணிக்க முடியும். ஆனா அதுல பாத்தீங்கன்னா சார்ஜஸ் அதிகமா இருக்கும். ரெண்டாவது ஆப்ஷன் பாத்தீங்கன்னா இந்தியாவிலேயே கிரியேட் பண்ண ஆப்ஸ், ஐஎன்டி மணி, வேஸ்டட், க்ரோ, இந்த மாதிரி நிறைய ஆப்ஸ் மூலியமா நம்மளால யூஎஸ்ல இன்வெஸ்ட் பண்ணிக்க முடியும். இதுல பாத்தீங்கன்னா கொஞ்சம் சார்ஜஸ் கம்மியா இருக்கும். மூணாவது வழி பாத்தீங்கன்னா மியூச்சுவல் ஃபண்ட்ஸ். நீங்க இன்டர்நேஷனல் மியூச்சுவல் ஃபண்ட்ஸ் மூலியமா நீங்க யூஎஸ் மார்க்கெட்ல இன்வெஸ்ட் பண்ணிக்க முடியும். ஃபார் எக்ஸாம்பிள் பிராங்க்லினோட யூஎஸ் மார்க்கெட்டோட மியூச்சுவல் ஃபண்ட்ஸ், ரெண்டாவது பாத்தீங்கன்னா ஆக்சிஸோட இன்டர்நேஷனல் மியூச்சுவல் ஃபண்ட்ஸ். இது மூலியமா பாத்தீங்களா உங்களால மியூச்சுவல் ஃபண்ட்ஸ் மூலியமா உங்களால யூஎஸ் மார்க்கெட்ல இன்வெஸ்ட் பண்ணிக்க முடியும். இதுல பாத்தீங்கன்னா எக்ஸ்பென்ஸ் ரேஷியோ இருக்கும், கொஞ்சம் அதிகமா இருக்கும். டைரக்ட் யூஎஸ் புரோக்கரா கம்பேர் பண்ணும்போது மியூச்சுவல் ஃபண்ட்ஸ் கொஞ்சம் கம்மி தான். இப்ப பாப்புலரான பிளாட்ஃபார்ம்ஸை பத்தி நம்ம இப்ப பார்த்தோம். அதாவது அதான் நான் சொன்ன மாதிரி ஏற்கனவே சொன்ன மாதிரி ஐஎன்டி மணி, வேஸ்டட், க்ரோ, இது மூலியமா நீங்க உங்களோட யூஎஸ் மார்க்கெட்ல இன்வெஸ்ட் பண்ணிக்க முடியும். ஜீரோதால இன்னும் கொண்டு வரல. யூஎஸ் மார்க்கெட்ல இன்வெஸ்ட் பண்றதுக்கான வாய்ப்புகள் ஃபியூச்சர்ல கொண்டு வரலாம். ஸோ அடுத்தது பாத்தீங்கன்னா அதுக்கான சார்ஜஸை பத்தி இப்ப தெரிஞ்சுக்கலாம். இப்ப நீங்க நிறைய விதமான சார்ஜஸ் இருக்கு யூஎஸ் மார்க்கெட்ல இன்வெஸ்ட் பண்றதுக்கு முன்னாடி. மொதல் சார்ஜ் பாத்தீங்கன்னா கரன்சி கன்வர்ஷன். இதுதான் ரொம்ப இம்பார்ட்டன்ட். நீங்க உங்க ஐஎன்ஆரை யூஎஸ்டியா மாத்தும் போது அதுக்கு பாத்தீங்கன்னா 0.5ல இருந்து 1%க்கான ரூபாவை வந்து சார்ஜா நம்ம கொடுக்கணும். அதுக்கப்புறம் பாத்தீங்கன்னா அக்கௌண்ட் ஓப்பனிங் ஃபீஸ், அக்கௌண்ட் மெயின்டெனன்ஸ் ஃபீஸ். அதாவது சில புரோக்கர்ஸ் பாத்தீங்கன்னா ஃப்ரீயா கொடுக்குறாங்க. இப்ப ஐஎன்டி மணி பாத்தீங்கன்னா அக்கௌண்ட் ஓப்பனிங் ஃபீஸும் மெயின்டெனன்ஸ் ஃபீஸும் ஃப்ரீயா இருக்கும். உங்களுக்கு ஐஎன்டி மணில அக்கௌண்ட் ஓப்பன் பண்ணணும்னா கீழே லிங்க் கொடுத்துருக்கேன், அதை யூஸ் பண்ணி அக்கௌண்ட்டை இன்னைக்கு ஓப்பன் பண்ணிக்கோங்க. அடுத்தது பாத்தீங்கன்னா உங்க மணியை வித்ட்ரா பண்ணும் போது அதுக்கு பாத்தீங்கன்னா சில சார்ஜஸ் இருக்கும். அந்த சார்ஜஸையும் நீங்க பார்த்து கவனிச்சு இன்வெஸ்ட் பண்ண ஸ்டார்ட் பண்ணுங்க. அடுத்தது பாத்தீங்கன்னா எப்பயும் போலயே நீங்க யூஎஸ்ல இருக்கிற ஷேர்ஸை வாங்கும் போது விற்கும் போதும் அதுக்கும் சார்ஜஸ் இருக்கும், அதையும் நீங்க கன்சிடர் பண்ணிக்கோங்க. அதே போலவே நீங்க யூஎஸ்ல இன்வெஸ்ட் பண்ணக்கூடிய ஸ்டாக்ஸ்க்கு டிவிடெண்ட் கிடைக்கும் போது ஒரு டேக்ஸ் நீங்க பே பண்ணி ஆகணும். அதே மாதிரி யூஎஸ்ல நீங்க எந்த ஒரு கணக்குகளையும் யூஸ் பண்ணும் போது அதுக்குமே நீங்க சார்ஜஸ் யூஸ் பண்ணணும், அதாவது டேக்ஸ் பார்க்கணும். இந்த மாதிரி நிறைய விதமான சார்ஜஸ் பாத்தீங்கன்னா யூஎஸ் மார்க்கெட்லயும் இருக்கு. இதெல்லாம் நீங்க கன்சிடர் பண்ணி இன்வெஸ்ட்மெண்ட்டை ஸ்டார்ட் பண்ணுங்க. அடுத்தது பாத்தீங்கன்னா ஐஎன்டி மணில எப்படி ஒரு அக்கௌண்ட் ஓபன் பண்றது, எப்படி பை செல் பண்றங்கிறத ஒரு டெமோல பார்க்கலாம். இன்னைக்கு யூஎஸ் மார்க்கெட்ல இன்வெஸ்ட் பண்றதுக்கு முன்னாடி உங்களுக்கு ஒரு புரோக்கர் தேவை. அந்த புரோக்கர் மூலியமா தான் அக்கௌண்ட் ஓபன் பண்ணி யூஎஸ் மார்க்கெட்ல இன்வெஸ்ட்மெண்ட் ஸ்டார்ட் பண்ண முடியும். நான் இன்னைக்கு ஐஎன்டி மணி அப்படிங்கிற புரோக்கரை எடுத்துக்கிட்டேன். ஐஎன்டி மணில எப்படி அக்கௌண்ட் ஓபன் பண்றது, எப்படி பை செல் பண்றது, எப்படி ஷேர்ஸை செலக்ட் பண்றது, எப்படி அமௌண்ட் டெபாசிட் பண்றது அப்படிங்கிற எல்லா விளக்கத்தையும் ஸ்டெப் பை ஸ்டெப்பா பார்க்கலாம். ஏன் நான் ஐஎன்டி மணி எடுத்துக்கிட்டேன்னா யூஎஸ் ஸ்டாக்ஸ்க்கு பார்த்தீங்கன்னா 0 கமிஷன் இருக்கும். உங்களோட கேசி பார்த்தீங்கன்னா ஈஸியா கம்ப்ளீட் பண்ண முடியும். வித்தின் 1 டேல பார்த்தீங்கன்னா உங்களோட அக்கௌண்ட் ஆக்டிவேட் ஆயிரும். இந்த மாதிரி சில அட்வான்டேஜஸ் பார்த்தீங்கன்னா ஐஎன்டி மணி இருக்கு. ஐஎன்டி மணில அக்கௌண்ட் ஓப்பன் பண்ணணும்னா கீழே இருக்க லிங்க் கொடுத்துருக்கேன், அந்த லிங்கை யூஸ் பண்ணி அக்கௌண்ட்டை இன்னைக்கே ஓப்பன் பண்ணுங்க. யூஎஸ் மார்க்கெட்ல இன்வெஸ்ட்மெண்ட் ஸ்டார்ட் பண்ணுங்க. நீங்க இன்வெஸ்ட்மெண்ட் ஸ்டார்ட் பண்றதுக்கு முன்னாடி ஓன் ரிசர்ச் பண்ணிட்டு உங்க அட்வைசரை கேட்டுட்டு இன்வெஸ்ட்மெண்ட்டை ஸ்டார்ட் பண்ணுங்க. இப்போ வாங்க ஐஎன்டி மணில எப்படி அக்கௌண்ட் ஓப்பன் பண்றதுங்கிறத ஸ்டெப் பை ஸ்டெப் பார்க்கலாம். முதல்ல பாத்தீங்கன்னா ஓப்பன் பண்றதுக்கு முன்னாடி நமக்கு என்னென்ன டாக்குமெண்ட்லாம் தேவை அப்படிங்கிறத பார்க்கலாம். முதல்ல பாத்தீங்கன்னா ஆதார் கார்டு, அடுத்தது பேன் கார்டு, அடுத்தது பாத்தீங்கன்னா பேங்க் அக்கௌண்ட் ஸ்டேட்மெண்ட். இதெல்லாம் இருந்துச்சுன்னா உங்களால அக்கௌண்ட்டை ஈஸியா ஓப்பன் பண்ணிக்க முடியும். ஸோ ஃபர்ஸ்ட் நீங்க என்ன பண்ணணும்னா ஐஎன்டி மணியோட வெப்சைட்டுக்கு போகணும். அங்க போயிட்டு சைன் அப் கொடுத்தோன்னையும் உங்களோட மொபைல் நம்பர் கேட்கும். நீங்க மொபைல் நம்பர் வெரிஃபிகேஷனை ஃபர்ஸ்ட் கம்ப்ளீட் பண்ணுங்க. எதனால மொபைல் நம்பர் கேட்குதுன்னா உங்களோட எஸ்எம்எஸ், ஓடிபி எல்லாமே பாத்தீங்கன்னா உங்களோட மொபைல் நம்பருக்கு தான் வரும். ஸோ அதனால மொபைல் நம்பர் வெரிஃபிகேஷன் கம்ப்ளீட் பண்ணுங்க. அடுத்தது பாத்தீங்கன்னா ஆதார் நம்பர். ஆதார் நம்பரை நீங்க டிஜிட் லாக்கர் மூலியமா உங்களோட வெரிஃபிகேஷனை கம்ப்ளீட் பண்ணலாம், இல்ல மேனுவலா உங்களோட ஆதார் கார்டை அப்லோட் பண்றது மூலியமா உங்களால வெரிஃபிகேஷனை கம்ப்ளீட் பண்ண முடியும். நீங்க ஏன் உங்களோட ஐடென்டிட்டியை நீங்க வெரிஃபை பண்ணணும், அதனாலதான் ஆதார் நம்பர் இம்பார்ட்டன்ட். அடுத்தது பாத்தீங்கன்னா பேன் கார்டு. பேன் கார்டு எதுக்குன்னா எப்பயுமே ஒரு டேக்ஸ் ரிலேட்டடான இதுக்கு பாத்தீங்கன்னா உங்களோட பேன் கார்டு கேட்பாங்க. ஸோ பேன் கார்டோட வெரிஃபிகேஷனையும் கம்ப்ளீட் பண்ணுங்க. கடைசியா பாத்தீங்கன்னா உங்களோட பேங்க் அக்கௌண்ட் ஸ்டேட்மெண்ட், அதாவது பேங்க் அக்கௌண்ட் நம்பர். நீங்க எந்த அக்கௌண்ட்ல இருந்து அமௌண்ட் டெபாசிட் பண்றீங்க இந்த புரோக்கருக்கு அப்படிங்கிறதுனாலதான் உங்களோட பேங்க் அக்கௌண்ட் தேவை. அதாவது நீங்க அமௌண்ட் டெபாசிட் பண்றதுக்கும் அமௌண்ட்டை வித்ட்ராவல் பண்ணுறதுக்கும் ஒரு அக்கௌண்ட் தேவை.
அதனால உங்க பேங்க் அக்கௌண்ட் நம்பரை கொடுத்து பேங்க் அக்கௌண்ட் நம்பர் வெரிஃபிகேஷனை கம்ப்ளீட் பண்ணுங்க. ஸோ இது எல்லா வெரிஃபிகேஷனையும் நீங்க கம்ப்ளீட் பண்ணதுக்கு அப்புறம் பாத்தீங்கன்னா உங்களோட கேசி கம்ப்ளீட் ஆயிடும். ஸோ உங்க அக்கௌண்ட் பாத்தீங்கன்னா சீக்கிரமாவே ஆக்டிவேட் ஆயிடும். சி உங்களுக்கு ஐஎன்டி மணில எப்படி அக்கௌண்ட் ஓபன் பண்ணும் அப்படிங்கிறதுக்கு ஒரு டெமோ வேணும்னா கீழே ஐஎன்டி மணி அப்படின்னு சொல்லிட்டு கமெண்ட் பண்ணுங்க. ஸோ அதுக்கு நான் செப்பரேட்டா வீடியோ போறதுக்கு ட்ரை பண்றேன். அடுத்தது பாத்தீங்கன்னா நீங்க ஒன்ஸ் அக்கௌண்ட் ஓபன் பண்ணதுக்கு அப்புறம் நீங்க உங்களால யூஎஸ்ல இருக்கிற ஷேர்ஸை டைரக்டா வாங்க முடியாது. அதுக்கு நீங்க என்ன பண்ணணும்னா உங்களோட ஐஎன்ஆர் வேல்யூவை வந்து பாத்தீங்கன்னா யூஎஸ்டியா கன்வெர்ட் பண்ணணும். அந்த யூஎஸ்டியா கன்வெர்ட் பண்ணா மட்டும்தான் உங்களால யூஎஸ்ல இருக்க ஷேரை வாங்கிக்க முடியும். அதுக்கு நீங்க எப்படி கன்வெர்ட் பண்றதுன்னா ஒன்ஸ் அக்கௌண்ட் ஆக்டிவேட் ஆனதுக்கு அப்புறம் நீங்க என்ன பண்ணணும்னா மொபைல்ல நீங்க பண்றது பெட்டரா இருக்கும். ஏன் நான் மொபைல்ல சொல்றேன்னா அதுல இருக்கிற யூஐ அதுல இருக்கிற ஐஎன்டி மணியோட ஆப்ஷன்ஸ் எல்லாமே பாத்தீங்கன்னா உங்களுக்கு ஈஸியா உங்களால ஆக்சஸ் பண்ணிக்க முடியும். ஒன்ஸ் அக்கௌண்ட் ஆக்டிவேட் ஆனதுக்கு அப்புறம் ஹோம் ஸ்கிரீன் கிடைக்கும். அந்த ஹோம் ஸ்கிரீன்ல இருந்து நீங்க யூஎஸ் ஸ்டாக்ஸ் அப்படிங்கிற ஆப்ஷனை செலக்ட் பண்ணணும். யூஎஸ் ஸ்டாக்ஸை செலக்ட் பண்ணதுக்கு அப்புறம் ஆட் மணி அப்படிங்கிற ஆப்ஷனை கிளிக் பண்ணணும். ஆட் மணி கொடுத்ததுக்கு அப்புறம் மினிமம் பாத்தீங்கன்னா 10,000 ரூபாயில இருந்து நீங்க இன்வெஸ்ட்மெண்ட் ஸ்டார்ட் பண்ணலாம். நீங்க 10,000 ரூபாய் கொடுத்ததுக்கு அப்புறம் ஆட் மணி அப்படிங்கறத நீங்க கொடுக்கணும். ஆட் மணிங்கிறது கொடுத்தோன்னே என்ன ஆகும்னா ஆட்டோமேட்டிக்கா பாத்தீங்கன்னா உங்க அக்கௌண்ட் அதாவது நீங்க கொடுத்துருக்க பேங்க் அக்கௌண்ட் நம்பருக்கு ஓடிபி வெரிஃபை ஆகும். ஏன்னா நீங்க தான் இந்த டிரான்சாக்ஷனை இனிஷியேட் பண்றீங்க அப்படிங்கிறதுக்கான ஓடிபி வெரிஃபிகேஷன். அந்த ஓடிபி நீங்க கம்ப்ளீட் பண்றதுனால என்ன ஆகும்னா ஒன்ஸ் ஓடிபி வந்ததுக்கு அப்புறம் அந்த ஓடிபி நம்பரை என்டர் பண்ணுங்க. ஓடிபி சக்சஸ்ஃபுல்லா வெரிஃபை ஆயிடுச்சுன்னா நெக்ஸ்ட் என்ன ஆகும்னா ஆட்டோமேட்டிக்கா பாத்தீங்கன்னா உங்க அக்கௌண்ட்டுக்கு ஒரு டிரான்சாக்ஷன் இனிஷியேட் ஆயிருக்கும். நீங்க ஒன்றும் நீங்க அப்ரூவ் பண்ண தேவையில்ல. உங்க சைட்ல பாத்தீங்கன்னா ஆல்ரெடி ஓடிபி கொடுத்து வெரிஃபை பண்ணிட்டீங்க. ஸோ ஆட்டோமேட்டிக்கா என்ன ஆகும்னா நீங்க எந்த அக்கௌண்ட்ல வச்சிருக்கீங்களோ கணக்குகளை அந்த அக்கௌண்ட்ல இருக்குங்க அதாவது அந்த ஹெச்டிஎஃப்சி ஐசிஐசியோ அவங்க என்ன பண்ணிக்குவாங்க ஆட்டோமேட்டிக்கா ஷிஃப்ட் டிரான்சாக்ஷன் சொல்லுவாங்க. அதை ஆட்டோமேட்டிக்கா எனேபிள் பண்ணிட்டு ஆட்டோமேட்டிக்கா கன்வெர்ட் பண்ணிடுவாங்க. அன்னைக்கு எவ்வளவு யூஎஸ்டி ரேட் இருக்கோ அந்த ரேட்டுக்கு பாத்தீங்கன்னா உங்களோட ஐஎன்ஆர் வேல்யூ கன்வெர்ட் ஆயிடும். ஃபார் எக்ஸாம்பிள் 95 ரூபா இருக்குன்னா ஃபார் எக்ஸாம்பிள் 100 ரூபாய் இருக்குன்னு வச்சுக்கலாம். நீங்க 1000 ரூபாய் இன்வெஸ்ட் பண்றீங்க அப்படின்னா உங்களுக்கு பாத்தீங்கன்னா $10 பாத்தீங்கன்னா உங்க அக்கௌண்ட்ல கிரெடிட் ஆயிரும். அதாவது ஐஎன்டி மணி அக்கௌண்ட்ல கிரெடிட் ஆயிரும். ஸோ ஒன்ஸ் கிரெடிட் ஆனதுக்கு அப்புறம் நீங்க உங்க யூஎஸ்ல இருக்க எல்லா ஷேர்ஸையும் உங்களால வாங்கிக்க முடியும். ஸோ நான் ஒரு ரியல் எக்ஸாம்பிள் கொடுத்துருக்கேன். நான் பாத்தீங்கன்னா ஜூலை மாசத்துல ஒரு யூஎஸ்ல பாத்தீங்கன்னா இருக்க ஷேர்ஸ் எல்லாம் வாங்கினேன். அதுக்கான டிரான்சாக்ஷனோட ஸ்கிரீன்ஷாட் தான் இது. ஸோ ஃபர்ஸ்ட் உங்க அக்கௌண்ட்ல இனிஷியேட் ஆனதுக்கு அப்புறம் அன்னைக்கு பாத்தீங்கன்னா நான் ஜூலை 2 பண்ணப்ப $96.19 இருந்துச்சு டாலரோட வேல்யூ. எனக்கு பாத்தீங்கன்னா $207 கிடைச்சிச்சு. அந்த $207 வச்சு நான் யூஎஸ்ல இன்வெஸ்ட் பண்ண ஆரம்பிச்சேன். நீங்க டாலர் கன்வர்சி ரேட்டுன்னு சொன்ன பாத்தீங்களா அதுக்கான ஜிஎஸ்டி எஸ்ஜிஎஸ்டி இது எல்லாத்தையுமே பே பண்ணும். அது பாத்தீங்கன்னா சம் பர்சன்டேஜ் இருக்கும். அந்த பர்சன்டேஜ் ஆஃப் அமௌண்ட்டை நீங்க வந்து பாத்தீங்கன்னா கொடுக்குற மாதிரி இருக்கும் கவர்மெண்ட்டுக்கு. ஸோ அது மூலயமா உங்களால யூஎஸ்டி கன்வர்ஷனை பண்ண முடியும். பண்ணதுக்கு அப்புறம் இந்த டாலரை வந்து பாத்தீங்கன்னா உங்க ஐஎன்டி மணி ஆப்ல ஏறிடும். ஸோ அதை வச்சு நீங்க உங்களோட இன்வெஸ்ட்மெண்ட்டை ஸ்டார்ட் பண்ணலாம். இப்போ பாத்தீங்கன்னா ஒன்ஸ் கன்வெர்ட் ஆனதுக்கு அப்புறம் பாத்தீங்கன்னா நீங்க யூஎஸ்ல இருக்க எல்லா ஸ்டாக்ஸையும் வாங்க முடியும். இங்க ஒரு இம்பார்ட்டன்டான நோட் கொடுத்துருக்கேன். என்ன நோட்னா நீங்க ஒரு ஃபினான்ஷியல் இயர்ல பாத்தீங்கன்னா 2.5 லட்சம் யூஎஸ்டி டாலரை மட்டும்தான் உங்களால டிரான்சாக்ஷன் வச்சுக்க முடியும். அதுக்கு மேல உங்களால டிரான்சாக்ஷன் பண்ண முடியாது. இது வந்து பாத்தீங்கன்னா இந்தியாவோட ஒரு ரூல், இந்திய கவர்மெண்டோட ஃபினான்ஸோட ஆர்பிஐயோட ரூல். அந்த டிரான்சாக்ஷன் என்ன டிரான்சாக்ஷனா இருக்கலாம். நீங்க யூஎஸ்ல இருக்கிற ஸ்டாக்ஸ் இடிஎஃப் மியூச்சுவல் ஃபண்ட்ஸும் வாங்கியிருக்கலாம். அது எதெல்லாம் இன்க்ளூட் பண்ணுங்கிறத நான் சொல்றேன். யூஎஸ் ஸ்டாக்ஸ் இடிஎஃப் மியூச்சுவல் ஃபண்ட்ஸா இருக்கலாம். அதுக்கப்புறம் பாத்தீங்கன்னா நீங்க ஒரு கிஃப்ட் வாங்குறீங்க யூஎஸ்ல இருந்து, ஒரு ஆர்டர் பண்றீங்க யூஎஸ்ல இருக்கிற டைரக்ட் வெப்சைட்ல இருந்து, இது எல்லாம் சேர்த்து 2.5 லட்சம் டாலருக்குள்ளதான் இருக்கணும். அதுக்கு மேல இருக்கக்கூடாது. பாத்தீங்கன்னா பேன் வந்து மேண்டட்ரி. எப்பயும் நம்ம அதிலேயே சொன்ன மாதிரி 50,000க்கு மேல ஒரு டிரான்சாக்ஷன் இனிஷியேட் ஆனாவே பேன் மேண்டட்ரி. சரி ஓவரால் வந்து பாத்தீங்கன்னா 2.5 லட்சம் டாலருக்குள்ளதான் நீங்க வந்து டிரான்சாக்ஷன் லிமிட் இருக்கணும். அதுக்கு மேல இருக்கக்கூடாது. இதுதான் இம்பார்ட்டன்ட் நோட். அடுத்தது பாத்தீங்கன்னா யூஎஸ் வந்து நம்ம ஷார்க்கு செலக்ட் பண்ணணும். அதுக்கு நீங்க என்ன பண்ணணும்னா யூஎஸ் மணி ஆப்பை ஐஎன்டி மணி ஆப்பை ஓப்பன் பண்ணிக்கங்க. ஐஎன்டி மணி ஆப்பை ஓப்பன் பண்ணதுக்கு அப்புறம் பாத்தீங்கன்னா சர்ச் பார்ல பாத்தீங்கன்னா நீங்க என்ன ஸ்டாக்ஸ் வேணுமோ ஃபார் எக்ஸாம்பிள் ஆப்பிள்னா ஆப்பிள்ங்கிற ஸ்டாக்ஸ் நேமை டைப் பண்ணுங்க. டெஸ்லானா டெஸ்லாங்கிற ஸ்டாக் நேமை டைப் பண்ணுங்க.
ஒவ்வொரு ஸ்டாக்குக்கும் பார்த்தீங்கன்னா ஒரு ஷார்ட் கோட் இருக்கும். நீங்க அதை வந்து கூகுள்ல போயிட்டு கூட தொலைவி அந்த ஷார்ட் கோடை கொடுத்து கூட அந்த ஸ்டாக்ஸையோ இடிஎஃப்ஸையோ நீங்க உங்களால பர்ச்சேஸ் பண்ணிக்க முடியும். நீங்க ஒன்ஸ் ஸ்டாக் செலக்ட் பண்ணதுக்கு அப்புறம் பை பண்றது எப்படின்னா, நீங்க அந்த ஸ்டாக்ஸ் மேல பையை கிளிக் பண்ணும் போது எவ்வளவு குவான்டிட்டிஸ் வேணும் அப்படிங்கிறத நீங்க கொடுத்து அந்த ஸ்டாக்ஸை வாங்கிக்க முடியும். யூஎஸ்ல பாத்தீங்கன்னா எல்லாமே டாலர்ஸ் தான். ஸோ நீங்க ஃபார் எக்ஸாம்பிள் உங்ககிட்ட அமௌண்ட் கம்மியா இருக்கு, என்கிட்ட கம்மியா தான் அமௌண்ட் இருக்கு அப்படின்னா நீங்க யூஎஸ்ல இருக்க ஸ்டாக்ஸை ஃபிராக்ஷனல் ஷேர்ஸா வாங்கிக்க முடியும். அதாவது பாயிண்ட் அப்படிங்கிற ஷேர்ல நீங்க உங்களால வாங்கிக்க முடியும். ஒரு டாலர் ஃபுல்லா ஒரு ஷேரை ஃபுல்லா வாங்க முடியலனாலும் ஃபிராக்ஷனல் ஆஃப் ஷேரை உங்களால வாங்கிக்க முடியும். அதே மாதிரி உங்களால மார்க்கெட் ஆர்டர்லையும் பிளேஸ் பண்ண முடியும், லிமிட் ஆர்டர்லையும் பிளேஸ் பண்ண முடியும். மார்க்கெட் ஆர்டர்னா மார்க்கெட் பிரைஸ்ல என்ன போயிட்டு இருக்கோ அந்த ஆர்டரை வச்சு நீங்க மார்க்கெட் ஆர்டரை பிளேஸ் பண்ணி உங்களால பை பண்ணிக்க முடியும். லிமிட் ஆர்டர்னா உங்களுக்கு இந்த பிரைஸ்க்குள்ள வேணும். ஃபார் எக்ஸாம்பிள் $188 போயிட்டு இருக்கு ஆப்பிளோட வேல்யூ, எனக்கு $185 வரும்போது எனக்கு ஆர்டர் பிளேஸ் பண்ணனாலும் லிமிட் ஆர்டர் கொடுத்து உங்களால பிளேஸ் பண்ணிக்க முடியும். ஒன்ஸ் எல்லாம் பை ஆனதுக்கு அப்புறம் அந்த ஸ்டாக்ஸ் பாத்தீங்கன்னா உங்களோட அக்கௌண்ட்டுக்கு வந்துடும். இதே மாதிரி தான் செல் பண்றதும். உங்களால நீங்க வாங்கின ஷேரை செல் பண்ணிக்கவும் முடியும். நான் ஏற்கனவே சொன்ன மாதிரி மார்க்கெட் ஆர்டர்லயும் செல் பண்ணலாம், லிமிட் ஆர்டர்லயும் செல் பண்ணலாம். நீங்க ஃபார் எக்ஸாம்பிள் $185 வாங்கியிருக்கீங்க. இப்ப ஆப்பிளோட பிரைஸ் பாத்தீங்கன்னா $200 போயிட்டு இருக்குன்னு வாங்கிச்சுக்கலாம். உங்களுக்கு பாத்தீங்கன்னா $210 வரும்போது அந்த ஆர்டரை செல் பண்ணணும்னு சொன்னா லிமிட் ஆர்டர் செட் பண்ணி அந்த ஷேரை நீங்க வித்தரலாம். இந்த மூலியமா பாத்தீங்கன்னா பை அண்ட் செல் பாத்தீங்கன்னா ஐஎன்டி மணில பண்ணிக்க முடியும். அதே மாதிரி ஒன்ஸ் நீங்க வித்துட்டீங்க அப்படின்னா அந்த ஷேரோட வேல்யூ பாத்தீங்கன்னா உங்க அக்கௌண்ட்டுக்கு கிரெடிட் ஆயிரும். அதை நீங்க வித்ட்ராவலும் பண்ணிக்கலாம். அப்புறம் இதெல்லாம் பாத்தீங்கன்னா பாப்புலரான யூஎஸ் ஸ்டாக்ஸ். ஆப்பிள், மைக்ரோசாஃப்ட், டெஸ்லா, கூகுள், என்விடியா, அமேசான் இதெல்லாம் மிகப்பெரிய யூஎஸ் ஸ்டாக்ஸ். நீங்க எப்பயுமே பெரிய பெரிய ஸ்டாக்ஸ்ல பாத்தீங்கன்னா இன்வெஸ்ட் பண்றது மூலியமா உங்களோட இன்வெஸ்ட்மெண்ட் சீக்கிரமா க்ரோ ஆகும். அதே மாதிரி இந்த ஸ்டாக்ஸ்ல இருந்து நீங்க இன்னைக்கே ஆரம்பிங்க அப்படின்னு நான் சொல்லுவேன். ஏன்னா இது எல்லாமே ட்ரில்லியன் மார்க்கெட் கேபிட்டலைசேஷன் உள்ள ஸ்டாக்ஸ். அதேமே ரொம்ப வளர்ந்து வரக்கூடிய ஸ்டாக்ஸ். ஸோ அதனால இன்னைக்கே இன்வெஸ்ட்மெண்ட்டை இதுல இருந்து ஸ்டார்ட் பண்ணுங்க. அடுத்தது பாத்தீங்கன்னா நீங்க ஐஎன்டி மணில யூஎஸ்ல இருக்கக்கூடிய புரோக்கர்ஸ்ல பாத்தீங்கன்னா ஸ்டாக்ஸ் மட்டும் இல்ல உங்களால கமோடிட்டிஸும் வாங்க முடியும். நீங்க கோல்டு இடிஎஃப்ஓ, சில்வர் இடிஎஃப்ஓ, குரூட் ஆயில் எல்லாத்தையுமே பாத்தீங்கன்னா வாங்கவும் முடியும், விற்கவும் முடியும். அதே மாதிரி உங்களால ட்ரேடிங்கும் பண்ண முடியும், ஆப்ஷனல்லையும் ட்ரேடிங் பண்ண முடியும். ஸோ நாட் ஓன்லி ஸ்டாக்ஸ், நீங்க கோல்டு சில்வர் எல்லாத்துலயுமே உங்களால ட்ரேட் பண்ணிக்க முடியும். அதே போல நீங்க இந்தியாவில் பாத்தீங்கன்னா கோல்டு சில்வர் இதெல்லாம் மட்டும்தான் வாங்க முடியும். பட் யூஎஸ்ல பாத்தீங்கன்னா யுரேனியம், அதாவது பவர் சப்ளைக்கு ரொம்ப இம்பார்ட்டன்டான யுரேனியம் கூட உங்களால வாங்கிக்க முடியும். அதுதான் மிகப்பெரிய அட்வான்டேஜஸ். நான் சொன்ன மாதிரி குளோபல் டைவர்சிஃபிகேஷன் ரொம்ப இம்பார்ட்டன்ட். அதே போல ஒரு செக்டார் வந்து இங்க இந்தியாவில் கிடைக்காது, பட் யூஎஸ்ல பாத்தீங்கன்னா அந்த செக்டார் ஃபேமஸா இருக்கும். நீங்க ஈஸியா லிக்விடிட்டி இருக்கும், ஈஸியா நீங்க உங்களால வாங்கிக்கவும் முடியும். அடுத்தது பாத்தீங்கன்னா இடிஎஃப் அப்படிங்கறத நான் ஒரு சின்ன இன்ட்ரோடக்ஷன் கொடுக்குறேன். இடிஎஃப்னா எக்ஸ்சேஞ்ச் ட்ரேடட் ஃபண்ட். அதாவது நீங்க பர்டிகுலரா ஒரு ஸ்டாக்கை வாங்குறது மூலியமா ஒரு பிளஸ் இருக்கு, ஒரு மைனஸ் இருக்கு. அதாவது அந்த ஸ்டாக் பாத்தீங்கன்னா குயிக்கா வளருது. அதாவது நீங்க $100 வாங்கியிருக்கீங்க, டக்குன்னு பாத்தீங்கன்னா $200 போயிடுச்சு அப்படின்னா உங்களுக்கு மிகப்பெரிய ப்ராஃபிட். ஆனா அதே ஸ்டாக் பாத்தீங்கன்னா $100 இருந்து $50 விழும் போது உங்களுக்கு பாத்தீங்கன்னா மிகப்பெரிய நஷ்டம். இதே இடிஎஃப்ல என்ன அட்வான்டேஜ்னா அவங்க ஒரு ஸ்டாக்கை மட்டும் இன்வெஸ்ட் பண்ண மாட்டாங்க, ஒரு பேஸ்கெட்டை வச்சுப்பாங்க. அந்த பேஸ்கெட்ல பாத்தீங்கன்னா டெக், இப்ப நீங்க ஃபார் எக்ஸாம்பிள் டெக் இடிஎஃப்னு ஒன்று எடுத்துக்கிறீங்கன்னு வச்சுங்களேன். அந்த டெக் இடிஎஃப்ல என்னென்னலாம் இருக்கும்னா கூகுள் இருக்கலாம், மைக்ரோசாஃப்ட் இருக்கலாம், என்விடியா இருக்கலாம், வீசா இருக்கலாம். இது எல்லாமே ஒரே பக்கெட்ல இருக்கும். நீங்க இப்ப $100 கொடுத்து ஒரு இடிஎஃப் வாங்குறது மூலியமா அந்த $100 பாத்தீங்கன்னா 10 கம்பெனில இன்வெஸ்ட் பண்ணுவாங்க. இன்ஸ்டன்ட் ஆஃப் ஒரே கம்பெனில இன்வெஸ்ட் பண்றதுல 10 கம்பெனில இன்வெஸ்ட் பண்ணுவாங்க. இது மியூச்சுவல் ஃபண்ட் மாதிரி தான். பட் பாத்தீங்கன்னா இங்க எக்ஸ்பென்ஸ் ரேஷியோவும் சார்ஜஸும் கம்மியா இருக்கும். ஸோ நீங்க பிகினரா இருந்தீங்கன்னா ஸ்டாக்ஸ்ல இன்வெஸ்ட் பண்றதுக்கு முன்னாடி நீங்க இடிஎஃப் வாங்கி இன்வெஸ்ட் பண்ணலாம். யூஎஸ்ல இருக்க ஃபேமஸான இடிஎஃப்ஸ் 2 இடிஎஃப்ஸ் எதுனா நாஸ்டாக் 100 இடிஎஃப்பும் S&P 500 இடிஎஃப்பும். நாஸ்டாக் 100 இடிஎஃப்னா ஒன்றும் இல்லை, டெக்னாலஜி பேஸ்ல இருக்க 100 தரமான யூஎஸ் கம்பெனி தான் நாஸ்டாக் 100 இடிஎஃப். அதே மாதிரியே S&P 500னா 500 கம்பெனிகள் வச்சிருப்பாங்க அந்த பேஸ்கெட்ல. நீங்க கொடுக்குற ஒரு அமௌண்ட் பாத்தீங்கன்னா 500 கம்பெனிஸ்ல வந்து ஃபிராக்ஷனல் ஷேர்ஸா வாங்கிப்பாங்க. நீங்க பாத்தீங்கன்னா $100 ஒரு $1 கொடுத்தாலும் பாத்தீங்கன்னா அந்த $1 பாத்தீங்கன்னா
500 கம்பெனில இன்வெஸ்ட் பண்ணுவாங்க. அதனால உங்களுக்கு என்ன மிகப்பெரிய அட்வான்டேஜஸ்னா, மார்க்கெட் பெருசா விழுகும் போது உங்க இண்டிவிஜுவல் ஸ்டாக்ஸ் பாத்தீங்கன்னா ரொம்ப அடி வாங்கும். இதே இடிஎஃப் நீங்க வாங்கும் போது பாத்தீங்கன்னா உங்களுக்கு பாத்தீங்கன்னா அவ்வளவு பெரிய நஷ்டம் இருக்காது, கொஞ்சமா தான் நஷ்டம் இருக்கும். ஸோ இன்னைக்கே இன்வெஸ்ட்மெண்ட் ஸ்டார்ட் பண்ணுங்க, இடிஎஃப்ல இருந்து ஸ்டார்ட் பண்ணுங்க. அடுத்தது பாத்தீங்கன்னா டைமிங். இப்ப மார்க்கெட் டைமிங் எப்பயுமே இந்தியாவில் பாத்தீங்கன்னா காலையில 9 மணிக்கு ட்ரேடிங் ஆரம்பிச்சிச்சுன்னா ஷேர் மார்க்கெட்டு 3:30 மணிக்கெல்லாம் முடிஞ்சிடும். யூஎஸ்ல அப்படி இல்லை. யூஎஸ்ல கொண்ட பாத்தீங்கன்னா இந்தியன் டைமுக்கு கொஞ்சம் வேரி ஆகும். ப்ரீ மார்க்கெட் எப்பன்னா 5:30ல இருந்து 7 o'clock வரைக்கும் ப்ரீ மார்க்கெட்லாம் ஓப்பன் ஆகும். நீங்க அப்ப ஆர்டரை வந்து பிளேஸ் பண்ணிக்கலாம், பட் வந்து ஆர்டர் எக்ஸிக்யூட் ஆகாது. அடுத்தது பாத்தீங்கன்னா 7 மணில இருந்து நைட் 7 மணில இருந்து நைட் 1:30 மணி, அதாவது அடுத்த நாள் காலையில 1:30 மணி வரைக்கும் பாத்தீங்கன்னா ரெகுலர் ஹவர்ஸ். அந்த ஹவர்ஸ்ல பாத்தீங்கன்னா மார்க்கெட் ஆர்டரே உங்களால பிளேஸ் பண்ணிக்க முடியும். அதாவது பை பண்ணிக்கலாம், செல் பண்ணிக்கலாம், ட்ரேடிங் பண்ணிக்கலாம், எல்லாமே அந்த டைம்ல பண்ணிக்க முடியும். அடுத்தது பாத்தீங்கன்னா ஆஃப்டர் மார்க்கெட்டும் வச்சிருப்பாங்க. அதை பத்தி நம்ம இப்ப பேச வேணாம். பட் நீங்க தெரிஞ்சுக்க வேணா நைட் 7 மணில இருந்து 1:30 மணி வரைக்கும் இதுதான் முக்கியமான டைமிங். இதுல பாத்தீங்கன்னா நீங்க யூஎஸ்ல இருக்க எல்லா கம்பெனிஸும் உங்களால வாங்கிக்க முடியும், இடிஎஃப்ஸ் வாங்கிக்க முடியும், இதே மாதிரி செல் பண்ண முடியும், ஆப்ஷன்ஸ்லயே ட்ரேட் பண்ண முடியும். ஸோ நீங்க பிகினரா இருக்கீங்கன்னா இடிஎஃப்ல இருந்து ஸ்டார்ட் பண்ணுங்க, பிராக்ஷனல் ஷேர்ஸ் வாங்குங்க, சின்ன அமௌண்ட்ல இருந்து ஸ்டார்ட் பண்ணுங்க. அதே மாதிரி பாத்தீங்கன்னா மண்டே டு ஃப்ரைடே வந்து ஒர்க்கிங் டேவா இருக்கும். யூஎஸ்க்கும் சில ஹாலிடேஸ் இருக்கு. அந்த ஹாலிடேஸ்ல பாத்தீங்கன்னா யூஎஸ் மார்க்கெட் வந்து க்ளோஸ் ஆயிருக்கும். இது வரைக்கும் நம்ம எல்லாமே கவர் பண்ணியிருக்கோம் இந்த வீடியோல. ஏன் நம்ம யூஎஸ் மார்க்கெட்ல இன்வெஸ்ட் பண்ணோம், டைவர்சிஃபிகேஷன்னா என்ன, எந்த பிளாட்ஃபார்ம் மூலியமா நம்ம இன்வெஸ்ட் பண்ணலாம். நான் ஒரு ஐஎன்டி மணியை ஒரு டெமோ காட்டினேன், ஒரு புரோக்கர் எடுத்துக்கிட்டு. உங்களுக்கு எந்த புரோக்கர் இன்ட்ரெஸ்ட் இருக்கோ அந்த புரோக்கர்ல நீங்க அக்கௌண்ட் ஓபன் பண்ணலாம். அதே மாதிரி பாத்தீங்கன்னா என்னென்ன சார்ஜஸ், டைமிங் என்ன, இடிஎஃப்ஸ்னா என்ன, ஸ்டாக்ஸ்னா என்ன, கமாடிட்டிஸ்னா என்ன, யூஎஸ்ல எப்படி இன்வெஸ்ட் பண்றங்கிறத ஃபுல் கைட்ஸா நான் கொடுத்துருக்கேன். இன்னும் இது உங்களுக்கு ஏதாவது டவுட் இருந்தா கமெண்ட்ஸ்ல கொடுங்க. அதே மாதிரி உங்களுக்கு டெமோ வேணும் அக்கௌண்ட் ஓப்பனிங்க்கு அப்படின்னா அதுக்கு தனியா நான் டெமோ போட ட்ரை பண்றேன். இன்னும் உங்களுக்கு இது டீட்டெயில்ஸா வேணும் யூஎஸ் மார்க்கெட்டை பத்தி அப்படின்னா டீட்டெயில்ஸ் அப்படின்னு சொல்லிட்டு கமெண்ட் பண்ணுங்க, நான் அதுக்கு செப்பரேட் வீடியோ போறதுக்கு ட்ரை பண்றேன். இப்படிதான் பாத்தீங்கன்னா ஒரு ஐஎன்டி மணியில பாத்தீங்கன்னா உங்களுக்கு அக்கௌண்ட் ஓப்பன் பண்ணதுக்கு அப்புறம் ஸ்க்ரீன் இருக்கும், இது வெப்சைடு. இதே மாதிரி பாத்தீங்கன்னா மொபைல்லையும் நீங்க ஓப்பன் பண்ணி பார்க்கலாம். உங்களுக்கு பாத்தீங்கன்னா இந்த சைட்ல பாத்தீங்கன்னா மை ஐஎன்டின்னு இருக்கும், மை ஸ்டாக்ஸ். அதே மாதிரி ஐஎன்டில இன்னொரு அட்வான்டேஜஸ் இருக்கு. நீங்க இந்தியன் ஸ்டாக்ஸையுமே ஐஎன்டி மணில இருந்து வாங்கிக்கலாம், நாட் ஒன்லி யூஎஸ் ஸ்டாக்ஸ். அதுதான் இங்க நான் சொல்லியிருக்கேன். அடுத்தது பாத்தீங்கன்னா ஃபியூச்சர் அண்ட் ஆப்ஷன் ட்ரேடிங் பண்ணிக்கலாம். யூஎஸ் ஸ்டாக்ஸை கிளிக் பண்ணும் போது என்னென்ன ஸ்டாக்ஸ் இருக்குங்கிறது லிஸ்ட் ஆகும். இது நீங்க இண்டிவிஜுவலா ஒன்று கிளிக் பண்ணி நீங்க உங்களால வாங்கிக்க முடியும். இதுதான் அதோட யூஐ. ஸோ நான் எப்பயுமே நான் என்ன இன்வெஸ்ட் பண்றேனோ எனக்கு என்ன தெரியுமோ அதை தான் என்னோட தமிழ் மக்களுக்கு கொண்டு போய் சேர்ப்பேன். ஸோ நானும் யூஎஸ் மார்க்கெட்ல இன்வெஸ்ட் பண்ணியிருக்கேன். ஸோ அதனாலதான் உங்களையும் இன்வெஸ்ட் பண்ண ஸ்டார்ட் பண்ண சொல்றேன். இது வந்து உங்களை அடுத்த லெவலுக்கு கொண்டு போகும், உங்களோட வெல்த்தை அடுத்த லெவலுக்கு கிரியேட் பண்ணும். சரி, உங்களுக்கு ஒரு சின்ன டிப்ஸ், அதாவது அடிஷ்னலா ஒரு சின்ன அட்வான்டேஜஸ்க்காக தான் இது கொடுத்துருக்கேன். ஸோ இப்போ நீங்க யூஎஸ் நம்ம இந்தியன் ஸ்டாக்லையும் பாத்தீங்கன்னா டிவிடெண்ட் ஸ்டாக்ஸ்னு ஒன்று இருக்கும். ஸோ அது மூலியமா பாத்தீங்கன்னா உங்களுக்கு டிவிடெண்ட் கிடைக்கும். அதே போல பாத்தீங்கன்னா யூஎஸ் மார்க்கெட்லயும் பாத்தீங்கன்னா நிறைய டிவிடெண்ட் ஸ்டாக்ஸ் இருக்கு. ஒவ்வொரு செக்டார்லயும் இருக்கக்கூடிய டாப் 5 டிவிடெண்ட் ஸ்டாக்ஸை நான் இங்க லிஸ்ட் பண்ணியிருக்கேன். உங்களுக்கு பிடிச்சிருந்தா நீங்க வாங்கிக்கலாம், இன்வெஸ்ட் பண்ணலாம், உங்களுக்கு டிவிடெண்ட்ஸ் கிடைக்கும். அதுமே டிவிடெண்ட் வந்து டாலர்ல கிடைக்கும், எவ்வளவு இன்வெஸ்ட் பண்றீங்களோ அதுக்கான டிவிடெண்ட்ஸ் கிடைக்கும். அதே மாதிரி இந்தியன் மார்க்கெட்ல டிவிடெண்ட்னா என்ன, டிவிடெண்ட்ல எப்படி இன்வெஸ்ட் பண்றதுங்கிறதுக்கான வீடியோ எனக்கு கொடுத்துருக்கேன். நீங்க அதை பார்த்து டிவிடெண்ட் ஸ்டாக்ஸ்ல இன்வெஸ்ட் பண்ணுங்க. அவ்வளவுதான் மக்களே, வீடியோவோட கடைசி பகுதிக்கு வந்துட்டோம். இந்த வீடியோல எல்லா விஷயங்களையும் நம்ம பார்த்துருக்கோம். ஸோ வீடியோ பிடிச்சிருந்தா லைக் பண்ணுங்க, உங்க ஃப்ரெண்ட்ஸ்க்கு ஷேர் பண்ணுங்க. உங்களுக்கு ஏதாவது டவுட் இருந்தா கமெண்ட் செக்ஷன்ல கமெண்ட்ல போடுங்க. அதே மாதிரி ஐஎன்டி மணியோட லிங்க் கொடுத்துருக்கேன், அந்த லிங்க் யூஸ் பண்ணி நீங்க ஐஎன்டி மணியோட அக்கௌண்ட் ஓப்பன் பண்ணிக்கோங்க. அதே மாதிரி வீடியோல எல்லாரும் வீடியோ பாக்குறீங்க, சப்ஸ்கிரைப் பண்ணாம பாக்குறீங்க, ஒரு சப்ஸ்கிரைப் பண்ணுங்க, அதுதான் எனக்கு ஒரு சப்போர்ட்டாகவும் மோட்டிவேஷனாலும் இருக்கும். ஸோ நன்றி மக்களே, தேங்க்யூ.